ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. நல்ல விஷயந்தான். ஆனால் அங்கே என்ன ஒரு புது பிரச்சனை அப்படின்னா, சுவாமி படங்களை நாங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்ரூவல் பண்ணும்போது காலப்போக்கில் நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் தடவி தூப தீபம் காமிச்சு அந்த இடத்துலையும் ஒரு கோவில் மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிடுறாங்க. பலவாறான ஒரு குழப்பமான சூழல் அப்படின்றதுனால மெயின் டோரில் இந்த தலைவாசல் கதவுகளில் எந்த ஒரு படங்களையும் போட்டுக்கிட வேண்டாம், நீங்கள் வடிவமைச்சுக்கிட வேண்டாம். நீங்கள் சைக்காலஜிக்கலாக நம்ம வீடு தெருக்குத்தில் இருக்குது, அல்லது எதிர் வீட்டுடைய ஜன்னல் குத்தல் இருக்குது, எதிர் வீட்டுடைய பார்வை இருக்குது, அது நம்மளை பாதிக்குதுன்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு மென்டலி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறீங்க. உயிர்கொல்லி நோய் அல்லது ஆட்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது இல்லை மர்மமான வியாதி, நீண்ட கால நோய், தொடர்ச்சியான நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நோய்கள் வரதுக்கு காரணமான வீட்டில் சில குறிப்பிட்ட தவறுகள் இருந்தால் தான் இந்த மாதிரியான நோய்கள் தொடர்ச்சியாக அவங்களுக்கு அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு வருது. HIV அஃபெக்ட் ஆகி அந்த குடும்பமே சின்னாபனமான கேஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதனால தான் இந்த மாதிரியான இடங்களில் கழிவறை அமைக்காதீங்க, செப்டிக் டேங்க் அமைக்காதீங்க, சமையல் அறை அமைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். மனிதர்களை தாண்டி வீட்டில் வளரக்கூடிய பெட்ஸ், ஆடு மாடு பூனை நாய், இந்த மாதிரியான விலங்குகளுக்கும் அது கேன்சர் அஃபெக்ட் ஆகிறது நம்மளுடைய ஸ்டடீஸில் நாங்கள் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, வீட்டுடைய தென்மேற்கில், வடகிழக்கிலையும் தென்மேற்குலையும் சமையல் அறை உள்ள வீடுகளில் பணம் வைத்து பணம் சேருவதற்கு அல்ல பணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும், பணம் சேமிப்பு நிகழணும் அப்படின்னா ஒரு வீட்டில் மொத்த வீட்டு அமைப்பில் தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை நிறுதி மூலை, கன்னி மூலை, குபேர மூலை, நைருதி மூலை அப்படின்லாம் பல பேர் உண்டு. அந்த தென்மேற்கு மூலையில் வடக்கு முகமாகவும் கிழக்கு முகமாகவும் நம்ம பீரோ வைத்து அதில் பணம் வைத்து எடுக்கும் பொழுது பணமே வராமல் நீங்கள் பீரோ மரத்தாலேயோ இல்லை இரும்பாலேயோ இல்லை எஸ்எஸ்ஆலேயோ வச்சுருந்தாலும் பணம் சேமிக்க முடியாது. சரி, அப்போ பணம் வரவுக்குண்டான திசையில் வடக்கு கிழக்கு இருக்கக்கூடிய ஜன்னலை திறந்து வைத்து வானம் தெரியும்படியான அமைப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக வரும். தலைவாசல் கதவுகளில் சுவாமி படங்களை வைக்கலாம். தலைவாசல் கதவுகளில் சுவாமி படங்கள் அல்லது அன்னம்பச்சி போன்ற படங்கள் அல்லது மலர்கள் அல்லது கஜபதி, இந்த மாதிரி கஜலட்சுமி, இந்த மாதிரியான படங்கள்லாம் வைக்கிறதுனா தாராளமாக வடிக்கலாம். அது இன்றைக்கி அழகாக CNC கட்டிங்ஸ்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்களை வைத்து அந்த தலைவாசல் கதை நீங்கள் அலங்கரிக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அங்கே என்ன ஒரு புது பிரச்சனை அப்படின்னா, சுவாமி படங்களை நாங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்ரூவல் பண்ணும்போது காலப்போக்கில் நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் தடவி தூப தீபம் காமிச்சு அந்த இடத்துலையும் ஒரு கோவில் மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிடுறாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீட்டுடைய தலைவாசலில் ஒரு பெரிய அகல் விளக்கு எரிய விட்டு அது எந்நேரமும் அது கோவில் வீடு மாதிரியான ஒரு கான்செப்டையே உருவாக்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்களையும் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறது, பொதுவாக தலைவாசல் கதவுகளில் சிலை, அதாவது இறைவனுடைய படமோ இறைவியோட படங்களை எதுவும் வடிக்காமல் ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய படங்களை வடிவமைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆலோசனை பண்ணுறது. இதுதான் நம்ம பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம். இதில் நம்ம மக்கள் நம்ம சிலையை வடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, இறைவனோ இறைவியோ வடிச்சுக்குன்னு சொல்லும்போது அதில் ரெட்டை கதவு போடலாமா, ஒத்த கதவு போடலாமா, அந்த கதவோட திக்னஸ் எவ்வளோ, இந்த மாதிரியான கேள்விகள் இன்னும் நிறையா போயிட்டே இருக்குது. சில வீடுகளில் வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ உள்ள வீடுகளில் அவங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பார்த்திங்கன்னா வேறு திசையில் இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் எப்படி போடுறது அப்படின்ற கேள்விகளும் இன்னும் நிறையா உண்டு. சில வீடுகளில் 4 பேர் இருப்பாங்க, அதில் 3 பேர்த்துக்கு இறை நம்பிக்கை இருக்கும், ஒருத்தருக்கு இறை நம்பிக்கை இல்லாத நபராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வீட்டுக்குள்ளே கான்ட்ரவர்சி போகும். சில பில்டர் நம்மக்கிட்ட இந்த மாதிரியான சுவாமி படங்களை விக்கிரகங்களை வரைஞ்சி நாங்கள் டோர் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டை ஒருவேளை வேறு மதத்தினர் அதை வாங்க நேர்ந்துச்சு அப்படின்னா அந்த வீடு விற்கப்படாமல் போகிறதும் பார்க்க முடியுது. பலவாறான ஒரு குழப்பமான சூழல் அப்படின்றதுனால மெயின் டோரில் இந்த தலைவாசல் கதவுகளில் எந்த ஒரு படங்களையும் போட்டுக்கிட வேண்டாம், நீங்கள் வடிவமைச்சுக்கிட வேண்டாம் அப்படின்றது நாங்கள் மேலோட்டமாக இது எல்லாத்துக்கும் பொருந்தும்படியாக இருக்குன்றதுனால எல்லாத்துக்கும் அமைச்சுக்கிட வேண்டாம் அப்படின்றது எங்களுடைய கருத்து. வீட்டின் முன் வேல் அல்லது பிள்ளையார் யாரெல்லாம் வைக்கலாம், எது சிறந்தது? வீட்டுக்கு முன்னாடி வேலு, பிள்ளையார், அப்புறம் சாய்பாபா, விநாயகர், நடுக்கல், சூலாயுதம், இந்த மாதிரி ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த வீட்டில் தெருக்குத்தோ தெருப்பார்வையோ தெரு தாக்கமோ அல்லது எதிர் வீட்டுடைய வாசலோ எதிர் வீட்டுடைய ஜன்னல் குத்தலோ இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் வைத்து வழிபடுறது உண்டு. சரி, இது வழிபடுறதுனால ஏதாவது அவங்களுக்கு சேஃப் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சேஃப் ஆகாது. இதில் புது பிரச்சனைகள் தான் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு தெருக்குத்துள்ள ஒரு இடத்துல இந்த மாதிரி வேலோ சூலாயுதமோ நடுக்கல்லோ சாய்பாபாவோ விநாயகர் சிலையோ வைத்து நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டெய்லியும் இந்த வீடு தெருக்குத்தில் இருக்குது, அதெல்லாம் வைத்து நீங்கள் டெய்லியும் பூஜை பண்ணி பிராமணரை ஒருத்தர் வர சொல்லி டெய்லியும் அதுக்கு ஒரு தூப தீபம் காமிச்சு பூஜைகள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல டெய்லியும் தெருக்குத்து இருக்கிற
அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, மென்டலி நீங்கள் வந்து சைக்காலஜிக்கலாக நம்ம வீடு தெருக்குத்தில் இருக்குது, அல்லது எதிர் வீட்டுடைய ஜன்னல் குத்தல் இருக்குது, எதிர் வீட்டுடைய பார்வை இருக்குது, அது வந்து நம்மளை பாதிக்குதுன்னு சொல்லி வந்து நீங்களே உங்களுக்கு வந்து மென்டலி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே விட்டுட்டாலும் கூட அது உங்களுக்கு எந்த கெடுதலையோ எந்த ஒரு பிரச்சனையோ அது உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செய்து தினம் அதுக்கு நீங்கள் வழிபாடு பூஜை முறைகள் செய்யும் பொழுது அது 100% இல்லை, 200% அது உங்களுக்கு நெகட்டிவான பலனை கொடுத்து பெரிய பூதகரமான விஷயத்தில் கொண்டு போய் விடுறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, அந்த வழியாக போகக்கூடிய நபர்கள் அந்த வழிபோக்கர் கூட சிலையை வந்து அலங்கரித்து டெய்லி வந்து தூப தீபம் காமிக்கிறீங்கன்னா ரோட்டில் போகிறவங்க கூட அதை வந்து திருப்பி பார்த்து உங்களை பார்த்து பரிதாபப்பட்டுட்டு போகிற கேஸும், அப்போ அந்த மாதிரியான இடங்களில் தான் கண் திஷ்டி அப்படின்ற விஷயமும் பார்வை அப்படின்ற விஷயமும் உங்களை அஃபெக்ட் பண்ணி உங்களை பெரிய அளவில் கொண்டு போய் சிக்கலில் விட்டுறது, பெரிய அளவில் சிக் பண்ணி உங்களை கவலைக்குள்ளாக்குறதும் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியுது. தெருக்குத்து ஒரு பக்கம் நெகட்டிவாக வேலை செய்கிறது உண்டு. பட் இந்த வீட்டுக்கு எதிரில் உள்ள வாசல் குத்தலோ ஜன்னல் குத்தலோ அதுக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரியான வேலுக்கு பூஜை பண்ணுறது, சிலைகளை வைத்து வழிபடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. மர்மமான தொடர் நோய்கள் பாதித்த வீட்டின் வாஸ்து இப்படி தான் இருக்கும். மர்மமான வியாதி, கண்டுபிடிக்க முடியாத வியாதி, நீண்டகால வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சில வியாதிகள் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஆட்கொல்லி நோய் அல்லது உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அதாவது ஹெச்ஐவின்னு சொல்லலாம், அல்லது வந்து கேன்சர் அந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், அப்புறம் ஹார்ட் அட்டாக், பைபாஸ், இந்த மாதிரி மூளையில் ஏற்படக்கூடிய மூளை சிதைவு போன்ற சில இந்த மாதிரியான நோய்கள்லாம் வந்து உயிர்கொல்லி நோய் அல்லது ஆட்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது இல்லை மர்மமான வியாதி, நீண்ட கால நோய், தொடர்ச்சியான நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நோய்கள் வரதுக்கு காரணமான வீட்டில் சில குறிப்பிட்ட தவறுகள் இருந்தால் தான் ஸோ இந்த மாதிரியான நோய்கள் தொடர்ச்சியாக அவங்களுக்கு அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு வருது. ஓகே, என்னுடைய ஸ்டடீஸில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில், அதாவது வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, இந்த பகுதிகளில் கழிவுநீர் தொட்டி யார் வீட்டிலலாம் இருக்கோ அவங்க வீட்டில் கண்டுபிடிக்க முடியாத வியாதி அல்லது நீண்டகால வியாதி அல்லது தீர்க்கவே முடியாத வியாதி அல்லது மேபி கேன்சர், இந்த மாதிரியான வியாதிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதில் வடக்கு, கிழக்கு, வடகிழக்கில் செப்டி டேங்க் வரும்பொழுது, அதாவது கழிவுநீர் தொட்டி வரும்பொழுது ஆண்கள் சஃபர் ஆகிறதும், தென்கிழக்கில் செப்டி டேங்க் வரும்போது பெண்கள் சஃபர் ஆகிறதும் நம்முடைய ஸ்டடீஸில் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இது வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கும் இது அஃபெக்ட் ஆகிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி கேன்சர் வந்து குடும்பத்தில் ஒரு நபர் வந்து அவங்க பாதிக்கப்பட்டு இறந்துடுறாங்க அப்படின்னா ஸோ அதோட விடுறதில்லை, திருப்பி ஒரு 4 வருடம் கழித்து அந்த வீட்டில் உள்ள மீண்டும் ஒரு நபருக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகிறத பார்க்க முடியுது. சரி, வீட்டில் உள்ள ஹியூமன், அதாவது மனிதர்களுக்கு மட்டும்தான் இது பாதிக்கப்படுதா, இந்த கேன்சர் மாதிரி கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான வியாதிகள் வருதா அப்படின்னு கேட்டால், மனிதர்களை தாண்டி வீட்டில் வளரக்கூடிய பெட்ஸ், ஆடு, மாடு, பூனை, நாய், இந்த மாதிரியான விலங்குகளுக்கும் அது வந்து கேன்சர் வந்து அஃபெக்ட் ஆகிறது நம்மளுடைய ஸ்டடீஸில் நாங்கள் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, வீட்டுடைய தென்மேற்கில், வடகிழக்குலையும் தென்மேற்குலையும் சமையலறை உள்ள வீடுகளில் அந்த வீட்டில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருமே ஹெச்ஐவியால் அஃபெக்ட் ஆகி அந்த குடும்பமே சின்னாபனமான கேஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதனால தான் இந்த மாதிரியான இடங்களில் வந்து கழிவறை அமைக்காதீங்க, செப்டி டேங்க் அமைக்காதீங்க, சமையலறை அமைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் சொல்லப்பட்டது வந்து ஒரு மேலோட்டமாக ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் டெப்த்தாக போய் எக்ஸாக்டாக இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கும், இது இருந்தால் தான் இந்த வியாதிக்கு இந்த பிரச்சனை தான் காரணம் அப்படின்றத என்னால் பின் பாயிண்டோட சொல்ல முடியும். பட் இது ஒரு மீடியா அப்படின்றதுனால ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியல. ஏன்னா ஒருத்தருக்கும் தனிப்பட்ட வியாதி, தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. பொதுவாக இருக்கக்கூடிய தகவலை மட்டுமே நம்ம இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு என்னை தொடர்பு கொண்டு எனக்கு வந்து சொரியாசிஸ் இருக்குது, சொரியாசிஸ் மாதிரி அல்லது தோலில் கேன்சர் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த தோல் கேன்சர் வர்றதுக்கு குறிப்பாக இந்த இடத்துல வீட்டில் இந்த பகுதியில் தான் தவறு இருக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். பிரெயினில் ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னா அது அந்த வீட்டுடைய வடக்கு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட விதமான ஒரு கட்டமைப்பு தவறாக இருக்கிறனால தான் அந்த கேன்சர் வருது அப்படின்றதையும் நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. மர்மமான வியாதி, தொடர் வியாதி, கண்டுபிடிக்க முடியாத வியாதி, மேபி கேன்சர் அல்லது ஆட்கொல்லி நோய் வர காரணமே அந்த வீட்டுடைய வாஸ்து தவறான கட்டமைப்பு தான். வாஸ்து தவறான கட்டமைப்பு ஒரு வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு நபருக்கு இல்லை, மீண்டும் மீண்டும் அந்த வீட்டில் உள்ள பல பேர்த்துக்கும் அந்த வியாதிகள் தொடர்ச்சியாக வருது அப்படின்றது என்னுடைய கருத்து. வீட்டில் லட்சுமிக்கு கடாட்சம் பெருக எந்த செடி வைக்கலாம்? வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருக எந்த செடி வைக்கலாம் அப்படின்னா, வீடெல்லாம் செடி வளர்த்துட்டு யாரும் வேலைக்கு போகாமல் ஸோ லட்சுமி கடாட்சத்தோட, அதாவது செல்வ வளத்தோட வீட்டில் இருந்துக்கலாம். ஸோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. பட் ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தில் சில பொய்யான தகவல்கள், முன்னுக்கு பின்னான தகவல்கள் நிறைய பரப்பப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக ஒரு எல்லோ கலரில் ஒரு ஹாரன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு செடி வந்து அதுக்கு பேர் வாஸ்து செடின்னே சொல்லி அது எல்லா வீடுகள்லேயும் முன்னாடி வளர்க்குறது உண்டு. அது இயல்பாக எல்லா ஊர்லேயும் வரக்கூடிய செடி அப்படின்றதுனால எல்லாருமே அதுக்கு பேர் வாஸ்து செடி அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க.
சமீப நாட்களாக இந்த மரங்களுக்கும் செடிகளுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அது பால் தரக்கூடிய செடிகளையோ மரங்களையோ வீட்டில் வளர்க்கக்கூடாது. பால் இல்லாத மரங்கள், அதாவது பால் தரக்கூடிய மரங்கள்லாம் பெண் மரமும், பால் தராத மரங்கள்லாம் ஆண் மரமும். அந்த ஆண் மரங்களை வந்து வீட்டில் வளர்த்தா நல்லது, பால் தரக்கூடிய பெண் மரங்களை வளர்த்தா நல்லதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டு ஸோ இது பெரிய வதந்திகளாகவே பரப்பப்பட்டிருக்கு. ஸோ உண்மையில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்படி இருந்தால் நாங்கள்லாம் வாஸ்து பார்க்குற வேலையை விட்டுட்டு வீட்டை சுற்றிலுமே செடிகளை வளர்த்துட்டு, இப்போ எங்களுக்கெல்லாம் ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்குது. ஸோ ஏக்கர் கணக்கில் அந்த செடிகளை வளர்த்துட்டு நடுவிலே உட்காந்துட்டு பணம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வீட்டில் இருந்துடலாம். அப்படி எதுவும் கிடையாது மக்களே. அப்படி யாராவது அந்த மாதிரி செடிகள் இருக்குது, அதை வாங்கி வீட்டில் வைத்தா பணம் வரும், கஷ்டம் போயிடும், அதிர்ஷ்டம் வரும், ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு சொன்னால், அப்படி சொல்கிற நபர் முதல்ல அதை செய்திருக்காரா அப்படின்றது ஒரு கேள்வியை கேளுங்க. அப்படி அவர் சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு அதன் மூலம் பணம் வரக்கூடிய வேலையை அவர் பார்த்துட்ருப்பார். ஆக்சுவலாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறவங்க வாஸ்துல பொருள்களை விற்றோ இந்த மாதிரி செடிகளையோ கொடிகளையோ மரங்களையோ இந்த மாதிரியான விஷயங்களை விற்று அதன் மூலம் லாபம் பண்ணக்கூடியவங்க தான் இந்த மாதிரியான தகவல்களை பரப்புகிறாங்க. ஸோ நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளை சுற்றி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நம்மளை காலி பண்ணுறதுக்கும் பாக்கெட்டை காலி பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் உண்டு. அதில் குறிப்பாக வாஸ்துல இன்னும் நிறைய ஏராளமான தாராளமான விஷயங்கள் உண்டு. ஸோ அந்த மாதிரியான செடிகள் எதுவும் இல்லை. இது வரைக்கும் அந்த மாதிரியான செடிகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. அல்ல பணம் சேர பணம் பீரோல் எங்கே வைக்கலாம்? பணம் வைத்து பணம் சேருவதற்கு அல்ல பணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும், பணம் சேமிப்பு நிகழணும் அப்படின்னா ஒரு வீட்டில் மொத்த வீட்டு அமைப்பில் தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை வந்து நிருதி மூலை, கன்னி மூலை, குபேர மூலை, நைருதி மூலை அப்படின்லாம் பல பேர் உண்டு. அந்த தென்மேற்கு மூலையில் வடக்கு முகமாகவும் கிழக்கு முகமாகவும் நம்ம பீரோ வைத்து அதில் பணம் வைத்து எடுக்கும் பொழுது பணம் சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டு. பீரோ வச்சாச்சுங்க, அதுவும் வந்து குறிப்பாக மரத்தாலான பீரோ வச்சா தான் பணம் வரும்னு சொல்லுவாங்க. அதுவும் வச்சாச்சு. அதுவும் தேக்கு மரத்தால் ஆன பீரோ வச்சா தான் பணம் வரும்னு சொல்லுவாங்க. சரி, அப்படியே வச்சாச்சு. சரி, பணம் வரணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு சொந்த வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம், அது இண்டிவிஜுவலாக இருக்கலாம், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். அந்த வீட்டில் வடகிழக்கு பகுதியில் 2 பக்கமும் வடக்கும் சரி கிழக்கும் சரி ஜன்னலை திறந்தால் வானம் தெரியும்படியான அமைப்பு இருந்துச்சுன்னா பணம் அப்படின்ற விஷயம் வரும். பணம் வந்தால் தான் நீங்கள் வந்து சேமிக்க முடியும். பணமே வராமல் நீங்கள் பீரோ வந்து மரத்தாலேயோ இல்லை வந்து இரும்பாலேயோ இல்லை எஸ்எஸ்ஆலேயோ வச்சுருந்தாலும் பணம் சேமிக்க முடியாது. சரி, அப்போ பண வரவுக்கு உண்டான திசைகளை வடக்கு கிழக்கு இருக்கக்கூடிய ஜன்னலை திறந்து வைத்து வானம் தெரியும்படியான அமைப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக வரும். ஒருவேளை நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் சார், எங்களுக்கு வசதியே இல்லை அப்படின்னா ஜன்னல் இருக்க மாதிரியான வீடுகளை மாற்றிக்கிங்க. சொந்த வீட்டில் இருக்கேன் சார் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஜன்னலே இல்லைன்னா ஜன்னலை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடுகளில் ஜன்னல் இருக்கும், அதை திறந்து வைக்கிறதே கிடையாது. திறந்தால் உள்ள தூசி வந்துடும், ஒட்டடை வந்துடும், ரோட்டில் போகிற டஸ்ட் உள்ளே வந்துடும் சொல்லிட்டு நிரந்தரமாக பூட்டி வச்சுருக்கிற கேஸு, நம்ம அந்த நிரந்தரமாக லாக் பண்ணி வச்சுருக்கிற கேஸு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளில் ஜன்னலை திறந்து வச்சு பாருங்கள். 3 days 4 daysலேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். இன்னும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ஜன்னல் இருக்கும், காலைல ஓப்பன் பண்ணுவாங்க, ஆனால் சன்லைட் வராது, பக்கத்து வீட்டோடைய சுவர் இருக்கும். இன்னும் சில வீடுகளில் வந்து பெரிய கார் ஷெட்டு போட்டிருப்பாங்க, அல்லது பெரிய போர்ட்டிகோ போட்டிருப்பாங்க, பெரிய ரூஃபிங் ஷீட்டோ அல்லது ஒரு பெரிய கேரல் டைப்பில் ஆஸ்பெட்டாஸ் ஷீட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வீடுகள்லையும் ஜன்னல் இருந்தும் திறந்து வைத்தாலும் பணம் அப்படின்ற விஷயம் வராது. இன்னும் சில வீடுகளில் வந்து பெரிய மரங்களையோ செடிகளையோ கொடிகளையோ படர விட்டு அதில் வந்து மணி பிளான்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் படர விட்டு, அப்புறம் கேலண்டரை மாட்டி விட்டு, கண்ணாடிகளை மாட்டி விட்டு, சுவாமி படங்களை மாட்டி விட்டு அந்த ஜன்னலை பயன்படுத்த முடியாத மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாத்தையும் கலைச்சிட்டு காலை சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வரும்படியான ஜன்னல் அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பணம் அப்படின்ற விஷயம் வரும். பணம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தென்மேற்கில் மரத்தால் ஆன பீரோ மட்டும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு லாக்கர் இருந்து கூட பெட்ரூமில் வடக்கு முகமாகவோ கிழக்கு முகமாகவோ வைத்து நீங்கள் பணம் வைத்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் சேரும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் என்னுடைய கமெண்டில் எழுதலாம். கல்லுப்பு போட்டு குளித்தா காசு வரும் அப்படின்னா ஈவன் வந்து பர் டே வந்து டன்னு கணக்கான கல்லுப்பை வந்து மக்கள் போட்டு குளித்து நல்ல தண்ணியை பூரா உப்பு தண்ணி ஆக்கியிருப்போம். அப்படி இல்லைன்னா கடல் தண்ணியை மோந்துட்டு வந்து எல்லாருமே எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே உப்பு தண்ணியில் குளிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆக்சுவலாக அப்படி எதுவும் இல்லை, சரிங்களா? இந்த கல்லுப்பு கான்செப்ட் எதுக்கு அப்படின்னா ஒரு திஷ்டி கழிக்கிறதுக்கு, அல்லது ஒரு நெகட்டிவான இடத்துக்கு போயிட்டு வரோம், அல்லது நெகட்டிவான ஒரு சூழல் போயிட்டு வரோம். உதாரணத்துக்கு ஒரு டெத்து வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா போயிட்டு வந்தோடனே குளிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான சூழலில் போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியை ட்ரைன் பண்ணுறதுக்காக கல்லுப்பு தண்ணியில் கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு போட்டு அந்த தண்ணியை அலாசி விட்டுட்டு முதல்ல ஒரு 2 மக்கு மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் குளிக்கிறது வழக்கம். ஓகே, இது வந்து நம்ம மேலே இருக்கிற அந்த நெகட்டிவ்
தாராவை வந்து நியூட்ரல் பண்ணுறதுக்காக அது செய்யப்பட்ட செயல் இது. ஸோ இதுக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆக்சுவலாக வாரம் வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்கி வீட்டில் வச்சா செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. ஆனால் அதுவும் வாரம் அளவாக வாங்கணும். வாரம் ஒரு உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ மட்டும் வாங்குங்க. நான் வாரம் கல்லுப்பு வாங்கணும்னு சொன்னதுக்காக போய் வாரம் 5 கிலோ 10 கிலோ வாங்கிட்டு வந்து மூட்டை கணக்கில் சேர்க்காதீங்க. அப்புறம் அதை வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts.